Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 13/1/2026. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ ஒரு ஹாப்பி நியூஸோட வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ டாக்டர்ஸுக்கானது. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் பிஜி 2026 ஆல் இண்டியா கோட்டாலையும் அதே போல் ஸ்டேட் கோட்டாலையும் 2 ரவுண்டு மட்டும்தான் நடந்தது. தேர்ட் ரவுண்டு வந்து டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தேர்ட் ரவுண்டில் வந்து சீட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதே போல் கூடுதலான மருத்துவடங்கள் உள்ளதுனாலையும் உங்களுக்கு பர்சன்டைல் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம், கேட்டகிரி வைஸாக பர்சன்டைல் ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எவ்வளோ மார்க் குறைஞ்சிருக்குது, எவ்வளோ பர்சன்டைல் ரெடியூஸ் ஆகிருக்குது, கட் ஆஃப் மார்க் எவ்வளோ குறைந்துள்ளது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ரவுண்டு 1 ரவுண்டு 2ல் நான் கலந்துக்கவே இல்லை, என்னுடைய கட் ஆஃப் மார்க் குறைவாக இருக்குது அப்படின்ற டாக்டர்ஸ் இந்த 3வது ரவுண்டில் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, உங்களுடைய பர்சன்டைல் என்ன, உங்கள் கேட்டகிரி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழு விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் பிஜி எழுதிட்டு தேர்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது ரிவைஸ்டு கட் ஆஃப் மார்க் என்ன, ரிவைஸ்டு பர்சன்டைல் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷன் 13/1/2026. இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு இதற்கு முன்னதாக 50th பர்சன்டைல் 276 276 மார்க் வந்து கட் ஆஃப் மார்க்காக இருந்துச்சு. இப்போது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருக்கிறவங்க 103 மார்க் இருந்தாலே அவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங், தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங். அதாவது அவங்களுடைய பர்சன்டைல் வந்து 7th பர்சன்டைலாக இருக்கணும். உங்களுடைய ஸ்கோர் கார்டில் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருக்கிறவங்க 103 மதிப்பெண் எடுத்திருக்க வேண்டும். ஜென்ரல் பிடபிள்யூடி கேட்டகிரியாக இருக்கிறவங்க இதற்கு முன்னதாக 45th பர்சன்டைல் 255 மதிப்பெண்ணாக இருந்தது, இப்போ 90 மதிப்பெண்ணாக குறைந்துள்ளது. அதாவது 5th பர்சன்டைலுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இன்க்ளூடிங் பிடபிள்யூடி ஆஃப் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுடைய மினிமம் குவாலிஃபையிங் பர்சன்டைல் 40th பர்சன்டைலாகவும் நீட் ஸ்கோர் 235 இருந்தது. இப்போது அது 0 பர்சன்டைல் குறைக்கப்பட்டு, அதாவது -40 மதிப்பெண் இருக்கிற மருத்துவர்களும் இந்த 3வது சுற்றில் கலந்து கொள்ளலாம். இது தொடர்பான ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி அறிவிப்பும் அதே போல் ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய அறிவிப்பும் கூடிய விரைவில் வெளியிடப்படும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மருத்துவர்கள் உங்களுக்கு விருப்பமான இடங்களில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு உங்களுடைய சீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக அட்வான்ஸ் விஷஸை சொல்லிக்கிறோம். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் பிஜி எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 13/1/2026 இன்றைக்கி ஒரு 8 o'clock தான் கிடைச்சது. கிடைச்ச உடனே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.